கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 10 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. கலிலேயா என்பது ஒரு ஏழை மாகாணம். வசதி குறைவானவர்கள்தான் பாட்டாளிகளாக அங்கு இருப்பார்கள். மற்றவர்களுடைய காடுகள், தோட்டங்கள் போன்றவைகளில் வேலை செய்து கொண்டும், அதோடு கூட மற்றவருடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டும், இப்படி தொழிலாளி ஜீவன்கள் தான் கலிலேயாவில் இருப்பார்கள் என்று பார்த்தோம். அங்கே உள்ள ஒரு சின்ன ஊர் தான் கானா ஊர் என பார்த்தோம். அந்த ஊரிலே இயேசு தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, இயேசு ஏன் ஒரு பெரிய ஊரில், பெரிய பட்டணத்தில், ஒரு பெரிய ராஜா இருக்கிற ஊரில் அப்படி அற்புதம் பண்ணியிருக்கலாமே? ஏன் பண்ணலை? ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தான் முதன்மைப்படுத்துகிறார். ஆகவே தான் இந்த ஒரு சாதாரண ஊரிலே தம்முடைய முதல் அற்புதத்தை, அதுவும் வசதி குறைவான ஒரு குடும்பத்தில், அந்த வசதி குறைவுக்கு தேவையான திராட்சரசத்தை கொடுத்து அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்ன பார்க்கிறோம்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவானவர் ஒரு மகிமையை வைத்திருந்தார். நாம் ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு அனுப்பும்போது கடவுள் நம்மீது ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த நோக்கத்தை வைத்து அதற்குரிய திறமைகளையும், சூழ்நிலைகளையும், தாளந்துகளையும், வசதி வாய்ப்புகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாமே இயேசுவை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டும், இயேசுவை உயர்த்துவதாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவருக்கு அதனாலே மகிமை உண்டாகிறது. அவர் மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் எத்தனை பேர் அந்த நேரம் அவர் கூட இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கூட இருந்த சீடர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அப்போ நம்ம செய்கிற அற்புதங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். 2 மக்களுக்குள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பணும். இந்த 2 காரியமும் நோக்கமாக இருந்து செய்யப்படுற அற்புதங்கள் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், தேவ ராஜ்யத்தை விருத்தியாக்கும், சபை வளர்ச்சி அடைய ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் தேவனை விசுவாசிப்போம், தேவனிடத்தில் இருந்த மகிமையான காரியங்களை காண்போம். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அற்புதங்கள், அடையாளங்களை செய்து ஜனங்களை இயேசுவண்டை நடத்துவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.